ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஐஷு விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய மாடியில் நான் வந்து வச்சுருக்கிற ஒரு சில செடிகளை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மெயினாக நான் வந்து இந்த ரோஸ் செடியை தான் உங்ககிட்ட காட்டணும் அப்படின்ட்டு நான் வந்து ஷேர் பண்ணேன். அதாவது இது வந்து பட்டன் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப சின்ன சின்ன பூவாக இருக்கும். ஆனால் இவ்வளோ கொத்து கொத்தாக பூ பூத்தா கூட நான் ஒரு பூ கூட நான் பறித்து தலையில் வைக்கிறதுக்கோ இல்லை சாமிக்கு வைக்கிறதோ நான் செய்யவே மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து செடியில் இருக்கிற பூ வந்து அப்படியே, அதாவது செடியிலே வச்சு வச்சு ரசிப்பனே தவிர நான் வந்து அதை வந்து எடுக்கவே மாட்டேன் செடியிலேருந்து. செடியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் இது தாங்க வேலை. இன்றைக்கி செடிக்கு ஃபுல்லாக தண்ணி தெளிச்சிட்டு இருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அவர் வந்து வாங்கிட்டு வந்தார். இந்த மாதிரி பைப்பு வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு பாட்டிலில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு இந்த பைப்பு வந்து அதில் செட் பண்ணிவிட்டு, நம்ம பின்னாடி இருக்குது பார்த்திங்களா கம்பி, அது வந்து அது நல்லா ஒரு 4-5 தடவை இழுத்து நீங்கள் விட்டுட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக அந்த தண்ணி வந்து அழகாக ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்களேன். இப்போ இந்த சம்மர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா செடிகளை வந்து நம்ம கேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. நம்ம எந்த அளவுக்கு தான் நம்ம பார்த்து செடிகளை நம்ம வந்து வளர்த்தா கூட இந்த சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆசையாக வளர்க்குற செடிகள் கூட நிறைய வந்து காஞ்சு போயிடுது. ஸோ நம்ம இந்த மாதிரி அடிக்கடி வந்து தண்ணி வந்து தெளிச்சிட்டே இருக்கணும். அதாவது காலையில் பார்த்திங்கன்னா வெயில் வந்து வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து தண்ணி தெளிக்கணும். அதே மாதிரி சாயந்தரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெயிலெல்லாம் போனதுக்கு அப்புறமா ஒரு 6 மணிக்கு மேலே நீங்கள் வந்து செடிகளுக்கு தண்ணி ஊற்றலாம். ஏன்னா அந்த தொட்டியில் இருக்கிற மண் வந்து ரொம்ப சூடாகவே இருக்கும் இல்லையா. நம்ம வந்து தண்ணி தெளிச்சிட்டு இருக்கும்போது, அதாவது தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அந்த சூட்டோடு சேர்த்து அந்த தண்ணி இறங்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த வேர்களை வந்து ரொம்ப பாதிக்கும் அந்த சூடு. அதனால கொஞ்சம் சூடெல்லாம் அதாவது குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணி வந்து தெளித்தோம் அப்படின்னா செடி வந்து மறுநாள் காலையில் பார்க்குறதுக்கு ரொம்ப செழிப்பாக இருக்கும். இன்றைக்கி இந்த செடியில் இருக்கிற பூக்கள் எல்லாம் பார்த்த உடனே என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஆசை வந்துருச்சு. நானே வந்து தண்ணி தெளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பொன்னாங்கண்ணி கீரை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து புதினா வச்சுருக்கேன் ஒரு தொட்டியில். இது ஏன் நாங்கள் தண்ணி வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றிட்டேங்க. எல்லா செடிக்கும் நல்லா தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ தொட்டியில் வந்து அந்த ஈரம் அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி காலையிலேயே எழுந்திரிச்சு இந்த மாதிரி தண்ணி மேலே மட்டும் நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருந்தோம். இந்த பட்டனை வந்து நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகுங்க. நான் இது தண்ணி செடிக்கு தெளிக்கிறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மாடியில் இருக்கிறதுனால குரங்கு தொல்லைங்க வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். செடியில் பூத்துருக்கிற ஒரு பச்சை மிளகாய் வந்தால் கூட அந்த குரங்கு வந்து விடவே விடாது. அந்த பச்சை மிளகாயை கூட அது வந்து கடித்து நாஸ்தி பண்ணிட்டு தாங்க போகும். அதனால தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த பாட்டிலில் வந்து தண்ணி போட்டுட்டு இந்த பைப்பில் வந்து அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணேன் அப்படின்னா ஓடிடும் குரங்கு. ஸோ எனக்கு அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகுது. இது வந்து பீன்ஸு. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவக்காய் செடி இருக்குது. அது ரொம்ப நாளாக இருக்குது, ஆனால் கோவக்காய் வந்து இன்னுமே வரலை. பாருங்களேன், இந்த செடி வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த பூவோட வெயிட் வந்து, அதாவது அந்த பூவோட வெயிட் வந்து தாங்க முடியாமல் அந்த கிளை அப்படியே சரிஞ்சிருச்சு பாருங்களேன். ரொம்ப சின்ன செடியாக தாங்க நான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 80 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒன்ஸ் வந்து இதில் பூ வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கொத்தாக தாங்க பிடிக்குது. அதுலேயும் வந்து ஒரு கொத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20 பூவாச்சும் வந்து பூக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலே வரைக்குமே அப்படியே இருக்குங்க. செடியிலேருந்து பூ வந்து உதிர்ந்து கொட்டுறதே கிடையாது. ஒரு 1 வீக் வரைக்குமே அந்த செடியில் அந்த பூ அப்படியே நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாகவே. இந்த மாதிரி பூ பூத்துச்சு அப்படின்னா யாருக்கு தாங்க தண்ணி அடிக்கிறதுக்கு பிடிக்காது. என் வீட்டுக்காரருக்கு வந்து இதை விட்டு அவர் நகரவே இல்லை. தண்ணி அடிச்சுட்டே இருந்தார். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா. அதனால் அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கார்டனிங் வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய கார்டனிங் வீடியோ, அதாவது ரோஸ் வீடியோஸ் வந்து நிறைய என்னோடய சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனலுக்குள்ளே போயிட்டு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க. பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.